வணக்கம். நம்மளுடைய பேச்சு சமையலில் ஒரு சிப்ஸ் ஐட்டம் தான் பார்க்க போகிறோம். பாசிப்பருப்பு, கோதுமை மாவு, இது மிளகுத்தூள், ஓமம்லாம் வச்சு ஒரு சிப்ஸு செய்ய போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் இது எப்படின்னு நம்ம பார்த்துட்டு வந்துடுவோம். இதுக்கு தேவையான பொருள் பார்த்தோம்னா பாசிப்பருப்பு எந்த கப்பில்னாலும் அளந்துக்கோங்க. ஒரு கப்பு பாசிப்பருப்பு எடுத்து நல்லா 3 நல்லா தண்ணி ஊற்றி கழுகி தண்ணி ஊற்றி ஊற வச்சு ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கணும். இது போல் மிக்சர் ஜாரில் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டு மாதிரி நல்லா அரைச்சிக்கணும். 3 மணி நேரம் ஊறினது நல்லா அரைவிட்டு போயிடும், நைஸாக அரைவிட்டு போயிடும். அந்த அரைச்சதை எடுத்து ஒரு பவுலில் மாற்றிக்குங்க. இப்போ இதுக்கு ஓமம் போட்டுக்கலாம். ஓமம் செரிமானமும் ஆகும், வாசனையாகவும் இருக்கும். மிளகுத்தூள் உங்களுக்கு பிடிக்கலைன்னா காரத்துக்கு மிளகாத்தூள் கூட போட்டுக்கோங்க. மிளகுத்தூளை தட்டி வச்சுருக்கேன், அது தேவையானதை போட்டு தேவையான மஞ்சத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையானது அந்த எந்த கப்பில் இது பருப்பு எடுத்தோமோ அந்த கப்பில் 2 கப்பு கோதுமை மாவு போட்டுக்கோங்க. போட்டு நல்லா தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுபோல் சப்பாத்தி மாவு பிசைகிறது மாதிரி நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கணும். இதுபோல் பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும், எடுத்துக்கலாம். இப்போ ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நெய், அதே 3 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்கிறேன். மைதா மாவு போட்டுக்கலாம், கோதுமை மாவு போட்டுக்கலாம், எது வேணாலும் போட்டுக்கோங்க. இது மாதிரி பேஸ்ட்டு மாதிரி வரும், நல்லா கெட்டியாக வரும். இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ சப்பாத்தி தேய்க்கிற கட்டையில் எடுத்து சின்ன உருண்டையாக எடுத்து எப்போதும் போல் நல்லா சப்பாத்தி மாதிரி நல்லா ஈவனாக பெருசாக நல்லா தேய்ச்சிக்கோங்க. அந்த எவ்வளோ வருமோ அந்த உருண்டைக்கு தகுந்த மாதிரி நல்லா பெருசாக தேய்ச்சி எடுத்த பிறகு நல்லா நீளமாக இழுத்துக்கோங்க. இப்போ நம்ம கலக்கி வச்ச நெய்யும் கார்ன்ஃப்ளவர் மாவையும் அதில் போட்டு எல்லா பக்கமும் ஈவனாக கையில் தேய்ச்சி விட்ருங்க. ப்ரெஷ்லேயோ கையிலையோ நல்லா ஈவனாக தேய்ச்சி எடுத்துங்க. இப்போ மடிக்கணும். இது போல் மடிச்சுட்டு இது போல் நல்லா மடிச்சுக்கோங்க. ஒரு பாக்கெட் போல் திருப்பி வச்சுட்டு மாவு வேணால் தூவிக்குங்க. இது போல் நல்லா எவ்வளோவுக்கு கொஞ்சம் முடியுமோ அந்தளவுக்கு நல்லா இழுத்துக்குங்க. நல்லா இருக்குங்க, லேயர் லேயராக நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. டீ காஃபி சாப்பிட்றப்ப 2 சாப்பிட்டுட்டு குடிக்கிறது சாப்பிட்லாம். நல்லா ஆரோக்கியமானதுங்க. பச்சைப்பயிறு, கோதுமை மாவு, மிளகு, ஓமம்லாம் போட்டிருக்கோம். நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸு, ஹெல்த்தியான ஒரு சிப்ஸுங்க. ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இது போல் மடிச்சுட்டு இப்போ திருப்பி போட்டு கொஞ்சம் இழுத்து விடுங்க மேலே. இது போல் நல்லா இழுத்து விடுங்க. ஒரு முறை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். வீடியோவை முழுமையாக பாருங்கள். இது போல் ஒரு 1/4 இன்ச்சு அளவுக்கு நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. வீடியோவை முழுமையாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பேச்சு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள், இது போல் நல்லா 1/4 இன்ச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எடுத்து பார்த்திங்கன்னா நல்லா உள்ள லேயர்லாம் நல்லா இருக்கும். பாருங்கள், இந்த அளவு இருந்தால் போதும். இது போல் நம்ம மாவு எல்லா மாவையும் கட் பண்ணி எடுத்து ஒரு டப்பா இதில் ஒரு பிளேட்டில் போட்டு வச்சுக்கோங்க. இது போல் எல்லா மாவையும் போட்டு எடுத்தாச்சு. அது அடுப்பில் ஒரு எண்ணெய் காய வச்சு இது எண்ணெயில் இதை எடுத்து போட்டு நல்லா வெந்ததுக்கப்புறம் மேலே வரும். திருப்பி விட்டு நல்லா இப்போ கலர் மாதிரி பொன்னிறமாக வர விட்டு சிப்ஸை எடுக்க வேண்டியதாங்க. இப்போ பாருங்கள், லேயர்லாம் நல்லா நடுவுலலாம் பாருங்கள் நல்லா தெரியுது பாருங்கள். இப்போ பாருங்கள், நல்லா கலர் மாதிரி நல்லா வெந்திருக்கு பாருங்கள். பார்க்குறப்ப தெரியுது பாருங்கள். இப்போ அது எண்ணெய் வடியை எடுத்து வச்சிடலாம். டிஷ்யூ பேப்பர் இருந்தால் டிஷ்யூ பேப்பர் மேலே வச்சிங்கன்னா எண்ணெய் எல்லாம் கொஞ்சம் கூட இல்லாமல் நல்லா அப்சர்வ் பண்ணிடும். பாருங்கள், அருமையாக பாசிப்பருப்பு கோதுமை மாவு வச்சு சூப்பரான சிப்ஸ் ரெடி பண்ணிட்டோம். இது போல் எல்லா மாவுமே வறுத்து போடுங்க. போட்டு எடுத்தாச்சு பாருங்கள். பாருங்கள், உள்ள லேயராக எவ்வளோ நல்லா கிறிஸ்பியாக நல்லா இருக்குது பாருங்கள். ஒரு முறை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குங்கிறதுகளை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். வீடியோவை முழுமையாக பாருங்கள். மிக்க நன்றிங்க.